Hello friends, வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஷோலிங்கர்ல இருக்க யோக நரசிம்மர் சாமி கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலுக்கு நாங்க ஃபேமிலியா போயிருந்தோம் பசங்களோட. சோ இதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன். இந்த கோயில் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஷோலிங்கர் வில்லேஜ்ல இருக்கு. மலை மேல இருக்க இந்த கோயிலுக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு படிக்கட்டு வழியாவும் போலாம். இப்போ வந்து ரோப் கார் வந்து போட்டிருக்காங்க. சோ ரோப் கார் வழியாவும் நீங்க வந்து போலாம். ரோப் கார் போட்டதுலேருந்து மக்கள் எல்லாரும் வந்து அதை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் சில பேர் வந்து வேண்டுதலுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டில் வந்து நடந்தும் போகிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். படிக்கட்டு வழியாக போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 1305 படிக்கட்டு வந்து இருக்கும். இந்த நடைபாதையில் போகும்போது பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் குரங்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்து போகணும். மேலும் நம்ம பெரியவங்க போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரங்கை வந்து நம்ம கையில் இருக்கிற பொருட்களை வந்து பிடிக்க வருது. மேலும் பேகை வந்து நோண்ட வருது. பெண்கள் வந்து தலையில் பூ வச்சுருந்தா அதையும் பிச்சு போட்டுருது. அதனால் பார்த்து உஷாராக வந்து நம்ம போகணும். இந்த படிக்கட்டில் வெயில் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக ஷெல்டர் போட்டிருக்காங்க. மழையிலையும் நம்ம நல்லா நடந்து போகலாம். பட் அதே மாதிரி ரெண்டு சைடு வந்து குரங்கு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும் ஃபென்ஸ் மாதிரி போட்டிருந்தா வந்து நல்லாயிருக்கும். கோயில் நிர்வாகமோ இல்லை கவர்மெண்ட்டோ வந்து இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். மேலே சாமிக்கு நீங்கள் எதனா பூ பழம் எதனா அர்ச்சனை பண்ணுறதுக்கு எதனா வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கவரில் எதுவும் வச்சுக்காதீங்க. எதனா பேக்கில் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் மாட்டுற பேக்கில் வந்து எல்லா பொருளும் உள்ளே வச்சுட்டு நல்லா மாட்டிக்கிட்டு நாங்கள் வந்து நடந்து போனோம். ஸோ வந்து நீங்கள் கவர்லேயோ இல்லை துணிப்பையிலையோ கட்டைப்பையிலையோ எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. மலை அடிவாரத்தில் வந்து நிறைய கடைகள் இருக்குது பூ பழம் அர்ச்சனைக்கு வாங்குறதுக்கு. அதே போல் அங்கே நிறைய வந்து குச்சி வித்துட்டு இருந்தாங்க. இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா குரங்கை விரட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. நாங்களும் ஒன்று வாங்கினோம். அது வாங்கிட்டு போனனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுமா. நிறைய குரங்கு வந்து கிட்ட வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது அந்த குச்சி வச்சு தான் வந்து நம்மளை பாதுகாக்க முடியும். குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போனனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே உஷாராக இருக்கணும். எங்களுக்கு இந்த மலைப்படிக்கட்டு வந்து ஏறத்துக்கு பார்த்திங்கன்னா சுமார் 1 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. நடுவில் பிரேக் எடுத்து தான் போகிற மாதிரி இருந்துச்சு சின்ன பசங்களை வச்சுருந்தனால. மேலும் இந்த குரங்கை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பார்த்திங்கன்னா குரங்கை வந்து கூட்டமாக வந்து அப்படியே இருக்குது. நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கே வந்துட்டுருக்கு. அதனால் வந்து பயந்து நம்ம வந்து போனோம். நடந்து நல்லா பழக்கப்பட்டவங்க அப்படின்னா இந்த மாதிரி கோயிலுக்கு அடிக்கடி வரவங்க பார்த்திங்கன்னா இது ஏறுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே வந்து ஏறிடலாம். இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பேக்கில் வந்து தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏறும்போது நமக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். நடுவில் வந்து உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு சில கடைகள் வந்து இருக்குது. பட் அதுக்கு போகிறதுக்குள்ளேயே நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா வந்து நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு வந்து நம்ம ஹேண்டியாக நம்ம கையிலேயே தண்ணி வச்சுக்கிறது நல்லது. 1305 படிக்கட்டு நம்ம வந்து இப்போ ரீச் ஆகிட்டோம். கோயில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே போல் வெளியே வந்து நமக்கு வியூவும் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த படிக்கட்டெலாம் வந்து கொஞ்சம் க்ளீனாகவே இல்லை. குரங்கோட அசிங்கத்தெல்லாம் மிரிச்சிட்டு தான் நம்ம கோயிலுக்கு வந்து உள்ளே வர மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து கோயில் நிர்வாகம் வந்து எதனா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகும்போது ரோப் காரை ட்ரை பண்ணிவிட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, போகிற வழியில் தான் குரங்கு இருக்கும், கோயிலுக்குள்ளே வந்து குரங்கு இருக்காதுன்னு பார்த்தா கோயிலுக்குள்ளேயும் நிறைய குரங்கு இருந்துச்சு. மக்கள் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிடக்கூட முடியல. நிறைய பேர்கிட்ட வந்து பிரசாதத்தை பிடுங்கி சாப்பிட்றது. இது வந்து பார்த்திங்கன்னா ரோப் காரோடைய ஸ்டேஷன். நான் உங்களுக்கு மேலேருந்து வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வயசானவங்களுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு இந்த ரோப் கார் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரோப் கார் உங்களுக்கு வந்து தெரியும். இது மேலே ஏறி வருது பாருங்கள். ரொம்ப லாங் ஷாட்டில் நான் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். இந்த கோயிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நடந்து போனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்னாலும் கால் வலி ஒரு 2-3 நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். கால் வலி போகவே இல்லை எங்களுக்கு. படிக்கட்டில் போகிற வழியில் உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து ட்ரிங்கிங் வாட்டர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து தெளிவுபடுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.